ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, ஈரப்பிலா மரத்தில் பிளாக்காய் இருக்குன்னு சொல்லி அதை இன்றைக்கி வெட்டி நான் சமைச்சிட்டேன். சமைச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கழிவு இதில் ஒரு காயில் எவ்வளோ கழிவுண்டு. இப்போ சமைச்சது மட்டும் இல்லை, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல போகிறேன். சரியா? நாங்கள் நம்மளுடைய பிளாக்காய், நாட்டுக்காய்கள் எல்லாமே சமைச்சு சாப்பிட்ருக்கோம். அதனுடைய சுவை எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இதை சமைச்சு சாப்பிட்றேன். முதல் ஃபஸ்ட் டைம் தான் அந்த காயே நான் பார்க்குறேன். பார்த்தீங்கள்ல நேற்று வீடியோவில், ஈரப்பிலா மரத்தில் பிளாக்காய் மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் பார்த்தீங்கல்ல. அதான் பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே நான் நினைக்கிறேன் நம்ம சமைக்கிற முறையில் தான் இதனுடைய டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அவனுடைய நாட்டு பலாக்கா மாதிரியெல்லாம் இல்லை, ஈரப்பலாக்கா மாதிரி இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக இருக்குது. இப்போ புளிச்சக்கீரையோட சேர்த்து இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. புளிச்சக்கீரைன்னு சொன்னாலே வாய் ஊறுது. புளிச்சக்கீரை 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம் மண் சட்டியில் செய்து. நான் நேற்று செய்தேன், உங்களுக்கு தெரியும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை நான் எப்படி செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமா இருந்தால் என்னுடைய சேனலை தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னுடைய சேனலுக்கு ப்ளீஸ் ஆதரவு தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அல்டிமேட். ஓகே, என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.